நம்ம பஞ்சப்பூர்லேருந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் பயணத்தில் தான் நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி ரெரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 அப்புறமே இருக்குது. பஞ்சப்பூர்ன்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல கனெக்டிவிட்டியில் இருக்குது. ஒரு 10,000 சதுரில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூலாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனெக்டிவிட்டி ஸ்டாரோ ரெசிடென்ஷியலோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. 30,000 கனசதுரில் உங்களுக்கு வந்து வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம். இப்போ லான்ச்சிங்லேயே வந்து புக் பண்ணுற கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனுமே உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்காங்க. வெல்கம் டு நெக்ஸ்ட் ஜென் ரியாலிட்டி. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட நோக்கம். இந்த சேனலை நீங்கள் ஒன்றும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கிளிக் பண்ணிங்க, ப்ளஸ் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம எங்கே பார்க்க போகிறோம், என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கோட்டை மாநகரம் திருச்சியில் தமிழ்நாட்டுடைய சென்ட்ரு பகுதியில் இருக்கக்கூடியது தான் திருச்சி. அந்த திருச்சியில் இன்னைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க இடம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திருச்சியில் 8 திசையுமே வேகமான வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் ரொம்ப வேகமான வளர்ச்சி எது அப்படின்னு பார்க்கும்போது திருச்சியிலிருந்து மதுரை பைபாஸ் ரோடு தான் ரொம்ப வேகமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையுமே புதிய பேருந்து நிலையத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினஸை திருச்சி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைய இருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்தில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட பேரே வந்து ரொம்ப அற்புதமான பேர், தாய் தந்தை நகர். ஸோ அருமையான ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை பற்றி நமக்கு இன்னும் மேலும் விரிவாக நம்ம சொல்கிறதுக்காக நம்மளோட இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட மேனேஜர் திரு கௌசல்யா இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை பற்றி தெரிஞ்சுப்போம். மேடம், இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை பற்றியும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் நம்மளோட வாசகர்கள் கொஞ்சம் அழகாக சொல்லுங்கள். என்னோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா கௌசல்யா. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 90+ கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சர்வீஸ் பெஸ்ட்டாகவே நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ சர்வீஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ளஸ் அவங்களுக்கு பட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட வீடு அவங்களோட கனவு வந்து பூர்த்தி பண்ணுறதா இருக்கட்டும், அது மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆசைங்களை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தாய் தந்தை நகர் லொக்கேஷனில் இருக்கும். நம்மளோட தாய் தந்தை லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம திருச்சி டு மதுரை ஹைவேல கரெக்டாக நம்ம பஞ்சப்பூர்லேருந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் பயணத்தில் தான் நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த 5 நிமிஷம் பயணத்துலேருந்து கரெக்டாக நம்ம ஹைவேலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளோட இந்த லேஅவுட் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த லேஅவுட்டுமே அமைஞ்சிருக்கு. நம்ம சைட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 பக்கமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி லெவலில் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கேட்டட் கம்யூனிட்டி. ப்ளஸ் உங்களுக்கு 40 அடி தார்ச்சாலை, 40 அடி, 30 அடி, 20 அடி 3 இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா தார்ச்சாலைகள் இருக்குது. தார்ச்சாலை பக்கத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம். ட்ரைனேஜ் பக்கத்துலேயுமே நம்மளோட ஒவ்வொரு நீங்கள் வாங்க போகிற ஒவ்வொரு மலைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் வாட்டர் பைப் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டுமே இல்லாமல் நம்மளோட சில்ட்ரன்ஸ் நம்மளோட குழந்தைகள் விளையாடுற பார்க்கு, அவங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்விம்மிங் பூல்ன்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 சதுரில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூலாக இருக்கும். அது உங்களுக்கு மெயின்டெனன்ஸாகவும் இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா 30,000 கனசதுரில் உங்களுக்கு வந்து வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம். பிகாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போருமே நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை நம்மளோட வாட்டர் கனெக்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் பைப்லைன் கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாட்டர் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்கச்சக்க ஃபெசிலிட்டிஸ் இன்னுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓப்பன் ஜிம்மாக இருக்கட்டும், ப்ளஸ் டென்னிஸ் கோர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு சைட்டு நம்மளோட இது. அவங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் வச்சு தான் ஒரு லேஅவுட்டோட டெவலப்மெண்ட் இருக்கும். பட் இந்த லேஅவுட்டோட டெவலப்மெண்ட்டே எப்படி அப்படின்னா அந்த ஏரியா நம்ம எந்த ஏரியாவில் சூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏரியாவோட டெவலப்மெண்ட். ஸோ அப்படி இருக்கிற நம்ம இந்த ஏரியா ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வளர்ந்து வர நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை வச்சு தான் நம்ம வந்து ஒரே காரணம். பிகாஸ் பஞ்சப்பூர்ன்றது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பல கனெக்டிவிட்டியில் இருக்குது. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங்காக இருக்கட்டும், மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கனெக்டிவிட்டி. பிகாஸ் நம்மளுக்கு சென்னையில் நம்மளுக்கு கத்திப்பாறை இருக்கு இல்லையா, ஸோ அந்த சென்னையில் இருக்க கத்திப்பாறை அடுத்து நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு திண்டுக்கல் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்த திண்டுக்கல் கனெக்டிவிட்டியை உங்களுக்கு ஒரு 4 உங்களுக்கு அரைவிட்ட பாதையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேப்பர் கட்டிங் நியூஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்சப்பூரும் பூம் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் காந்தி மார்க்கெட்டுமே ஷிஃப்ட் ஆகிறது பூம் ஆகும். ஸோ அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜ் நம்மளோட இந்திரா கணேஷ் காலேஜாக இருக்கட்டும், ப்ளஸ் தாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும்,
நிறைய இந்த மாதிரி காலேஜஸ் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நம்மளுக்கு ட்ரிபிள் ஐடின்றது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரிபிள் ஐடி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ட்ரிபிள் ஐடின்றது உங்களுக்கு வந்து இங்கே தான் பெரும்பாலுமே பார்த்திங்க அப்படின்னா 2வது செகண்ட் ப்ளேஸாக இருக்குது. ஸோ நம்ம நிறைய உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரெசிடென்ஷியலாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்டராகவும் ரெசிடென்ஷியலும் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அடுத்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டிங் இங்கிட்டு தான் மூவ் ஆகும். ஸோ அதை வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா பீப்புள்ஸுமே வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ அந்த லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க நம்மள்ட்ட, அதுதான் ஒரு பெரிய விஷயமே. கஸ்டமர் இன்ன வரையுமே நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் திண்டுக்கல் ஹைவே. ஸோ திண்டுக்கல் ஹைவேக்கு அப்புறம் நம்மளோட மதுரை ஹைவேல ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இது தான். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுமே ரொம்ப பெஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. என்னென்னா இதுதான். இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி ரெரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 அப்ரூவ்மே இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்மே இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ்மே இருக்குது. ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லக்ஸுரி உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி தான். ஒரு நார்மல் பீப்புள்ஸும் நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றது தான். இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் வாங்க போகிற ரெசிடென்ஷியலாக இருக்கட்டும், 2 ஒரு காரணத்துக்காக தான் நம்மளோட கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இந்த மனையை கொடுத்துருக்கோம். நம்மளோட ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 15 ஏக்கருக்கு மேலே இருக்கும். ஸோ இந்த 15 ஏக்கரில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பிளாட் பக்கத்தில் போட்டிருக்கோம். அந்த 400 பிளாட்லவுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 50% பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து புக்கிங் ஸ்டேஜில் இருக்குது. எல்லாருமே வர கஸ்டமர்ஸ் எல்லாமே பிடிச்சி போச்சு அப்படின்ட்டு 1 லேக்லேருந்து 5 லேக் வரைவே பார்த்தீங்க அப்படின்னா புக்கிங் அமௌண்ட் நம்மளை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த புக்கிங் அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆஃபருமே இருக்குது. நம்மளோட லான்ச்சிங்கில் வந்து புக் பண்ணுற கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனுமே உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்காங்க. ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன்றது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் வந்துடும். ஒரு 1 லேக்லேருந்து பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் வந்துடும். ஸோ அந்த அமௌண்ட்டுமே கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோடது டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம். இதில் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பட்ஜெட் உங்களுக்கு ஒரு 7 லேக்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சின்ன பிளாட் உங்களுக்கு 600 பிளாட்லேருந்து 2400 வரையுமே இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு சாமானிய மக்கள்லேருந்து உங்களுக்கு ஹை கிளாஸ் பீப்புள் வரையுமே எல்லாருமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இருக்கும். ஒரு அம்யூனிட்டிஸ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே நம்மளோட ஃப்யூச்சர் நம்மளோட குழந்தைங்களோட தலைமுறைக்கு நம்ம சூப்பராகவே கொண்டு போகலாம். இதில் உங்களுக்கு ரேட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே கம்மி தான். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு 3 ப்ரைஸில் போட்டிருக்கோம். உங்களுக்கு 3 ப்ரைஸில் ஸ்டார்டிங் பட்ஜெட் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் 600லேருந்து உங்களுக்கு சின்ன பிளாட்லேருந்து பெரிய பிளாட் வரையுமே இருக்குது. ஸ்கொயர் ஃபீட்மே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 849 ரூபா மட்டும்தான். ஸோ உங்களுக்கு 849 ரூபாவில் நம்மள்கிட்ட ஒரு 3 லட்சம் பட்ஜெட், 3 லட்சம் இல்லாட்டி ஒரு 5 லட்சம் தான் இருக்குனாலுமே நம்ம பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணி தரோம். 80% வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்களோ ஸோ அதில் நம்ம பேங்க்கில் டைப் பண்ணி பேங்க் லோனுமே பண்ணி தரோம். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கும். மேடம் வந்து ரொம்ப அழகாக இதில் சுற்றி இருக்க டெவலப்மெண்ட்ஸ்லாம் பற்றி சொன்னாங்க. ஸோ உண்மையிலேயே அந்த செமி ரிங் ரோடு அப்படின்ற ஒரு விஷயம் திருச்சியில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா நெடுஞ்சாலைகளையுமே ஒரே ரோட்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோடாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் திண்டுக்கல் சென்னை டு மதுரை பைபாஸாக இருக்கட்டும், இல்லை வந்து புதுக்கோட்டை பைபாஸ், இல்லை தஞ்சாவூர், சிதம்பரம், சென்னை, கரூர், நாமக்கல், இந்த மாதிரி எல்லா பைபாஸையுமே வந்து ஒரே செமி ரிங் ரோடாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பைபாஸ் தான் இந்த இடத்துல நம்ம பஞ்சப்பூர் புது பஸ் நிலையத்தில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பஸ் நிலையத்தில் நம்ம சைட்டு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த சைட்டுக்கு பக்கத்தில் உண்மையிலேயே நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ நமக்கே தெரியும் சன்மார்க் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இங்கே இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஐடிசியோட பிஸ்கெட் மேனுஃபேக்சரிங் இங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள்னு நிறைய புதிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இந்த பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. ஸோ சரியான வேலையில் சரியான லொக்கேஷனில் நம்ம ப்ராப்பர்ட்டி முதலீடு பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக கேரண்டியாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கான நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திருச்சி வந்து ஓவரால் வந்து வேகமான டெவலப்மெண்ட்டு, அதை வந்து கவர்மெண்ட்டாக அங்கீகரிக்கிறதுக்கு சில விஷயங்கள் பார்க்கணும்னா இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஃபெசிலிட்டி உள்ள ஒரு செகண்ட் 2 டயர் சிட்டி வந்து அப்படின்னு பார்க்கும்போது திருச்சியில் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஏர்போர்ட் ஃபெசிலிட்டியை கொடுத்துருக்காங்க. அதனால் திருச்சி நகரமே ஒரு வேகமான வளர்ச்சின்னு சொல்லிட்டு இந்த சைட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேராக வந்து சைட்டை பார்த்து உங்களோட கனவில் அந்த புக் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஜெய் ஹிந்த்.